அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம கருடபுராண கதையோட தொடர்ச்சி தான் கேட்க போறோம். கதைகளை போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நாம கதைகளை போகலாம். கருடன் திருமாலிடம் உரைத்த கேள்விகள். நாராயணனின் அருளால் கருடன் நாராயணனுக்கு வாகனமாக இருந்து வந்தார். ஒரு நாள் கருடனின் மனதில் பிறப்புகள் பற்றிய எண்ணம் உருவாக துவங்கியது. தமது மனதில் தோன்றிய எண்ணத்தை 3 லோகங்களையும் காத்து கொண்டு இருக்கக்கூடிய நாராயணனிடம் கேட்க வேண்டும் என்று எண்ணினார். அனைவருடைய எண்ண ஓட்டத்தையும் மனதையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்ட நாராயணன் கருடனை நோக்கி, என்ன கருடா, உன் மனதில் ஏதோ ஐயம் கொண்டுள்ளதே. உன் ஐயத்தை என்னிடம் கேட்கலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டு இருக்கின்றாயா என்று வினவினார். நாராயணன் கருடனிடம் கேட்டதும் கருடனுக்கு என்ன கேட்பது என்று புரியாமல் நின்று கொண்டிருந்தார். இருப்பினும் தனது மனதில் ஓடிய எண்ணத்தை எவ்விதத்திலாவது நாராயணனிடம் கேட்க வேண்டுமே என்ற ஆவலும் அவரிடம் இருந்து வந்தது. அந்த ஆவலை அவருக்கு நாராயணனிடம் தனது ஐயத்தை கேட்கும் பொருட்டு தனது கேள்வியையும் கேட்க வைத்தது. 3 உலகங்களையும் காத்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பரம்பொருளான நாராயணனை, என் மனதில் சில ஐயங்கள் நீண்ட நாட்களாகவே இருந்து கொண்டு இருக்கின்றன. தாங்கள் தான் பதிலளித்து அந்த ஐயத்தை நீக்கி அருள வேண்டும் என்று வேண்டினார். அதற்கு நாராயணனும், கேள்விகளை கேட்காமல் பதில் மட்டும் வேண்டுமென்றால் எவ்விதமென்றால் கூற இயலும் கருடா, கேள்வியை கேட்பாயாக என்று கூறினார். நாராயணன் கூறியதும் கருடன் தன் மனதில் இருந்த கேள்விகளை கேட்க தொடங்கினார். அதாவது, இந்த உலகத்தில் உயிரினங்கள் பிறப்பதன் நோக்கம் என்ன? ஏன் உயிரினங்கள் தோன்றுகின்றன? அவ்விதம் தோன்றிய உயிரினங்களில் மரணம் ஏற்பட்ட பின்பு சில உயிரினங்கள் நரகத்துக்கு செல்கின்றன, சில உயிரினங்கள் சொர்க்கத்துக்கு செல்கின்றன. நரகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் செல்வதற்கான காரணம் என்ன? சில உயிரினங்கள் மோட்சம் என்னும் பிறவா நிலையை அடைவதற்கு தாங்கள் உரைக்கும் பதில்கள் என்ன? ஓர் உயிரினம் இந்த உலகில் தோன்றியதும் அந்த உயிரினத்தால் செய்ய இருக்கக்கூடிய பாவங்கள் யாவும் நீக்கிக் கொள்ள எத்தகைய செயல்களை செய்ய வேண்டும்? மனிதர்கள் நற்கதி அடைவதற்கான சூழ்நிலைகள் யாது என்றும் தெளிவாக அடியேன் புரிந்து கொள்ளும் விதத்தில் உரைக்க வேண்டும் என்று வேண்டினார் கருடன். கருடனுக்கு திருமால் தரும் பதில். பறவைகளின் அரசனே, நல்லதொரு கேள்வியை இங்கிடம் எழுப்பியிருக்கின்றாய். உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் புரியாத ரகசியத்தை நான் உனக்கு இங்கு உரைக்கின்றேன். அதை தெளிவாக கேட்டு அறிந்து கொள் என்றார். இந்த பூமியில் பிறந்த உயிரினங்கள் அனைத்தும் என்றாவது ஒரு நாள் மரணம் அடைந்து தீர வேண்டும் என்பது நிச்சயமான ஒன்றாகும். எவ்விதம் உலகில் பிறப்பது உண்மையானதோ அதே போன்றே இறப்பது என்பதும் உண்மையானதாகும். இன்னும் சொல்ல போனால், ஓர் உயிரினம் இந்த உலகில் எப்பொழுது பிறக்கின்றதோ அப்பொழுதே அந்த உயிரினத்தின் இறப்பும் முடிவு செய்யப்படுகின்றது. இந்த உலகில் எதுவும் நிலையாக இருப்பதும் இல்லை, இருக்கப் போவதும் இல்லை. நிலையாமையை மட்டுமே பெருமையாக கொண்டு இருக்கக்கூடியது இந்த உலகம். உயிரினங்களில் அதிக மேம்பாடு கொண்ட உயிரினமாக இருப்பது மனித உயிரினமாகும். இந்த மனித உயிரினம் நிலையாமையாக உள்ள இந்த உலகில் நிலையாக இருக்கப் போகின்றோம் என்ற இருமாப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். படைப்பின் ரகசியம் என்னவென்றால், ஓர் உயிரினம் தோன்றினால் அந்த உயிரினம் இறந்தாக வேண்டும் என்பது நிதர்சனமான உண்மையாகும். ஆனால் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் உயிரின கூட்டங்களில் எத்தனை உயிரினங்களுக்கு இந்த உண்மை புரிகிறது? அது எத்தனை பேர் அறிந்து அதற்கு ஏற்றால் போல் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள்? எந்த உயிரினம் தங்களது வாழ்க்கையில் நல்லதொரு முறையில் அமைத்துக் கொள்ள முயல்கின்றனர். ஆனால் அதன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு முன்பே அதன் வாழ்க்கையை முடிவு செய்ய காலன் வந்து விடுகின்றான். கூற்றுவனின் கைகளில் அகப்படாமல் எந்த ஒரு உயிரினமும் தப்பித்து செல்வதற்கு வாய்ப்புகள் என்பதே கிடையாது. மாற்றங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகில் நமது வாழ்க்கை என்பது நிலையாக இருப்பதில்லை. என்றாவது ஒரு நாள் நமது உயிரானது கூற்றுவனின் கரங்களில் அகப்படும் என்பதை யார் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல அறநெறி தவறாது வாழ்ந்து தான தர்மங்கள் செய்து எவனொருவன் வாழ்கிறானோ அவனை தனது வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்கிக் கொள்கிறான். எவனொருவன் தனக்கென்று இருக்கக்கூடிய கருமங்களை சரியாக செய்கின்றானோ அந்த கருமங்களை அவனுக்கு வேலையாக இருந்து காப்பாற்றுகின்றது. ஒவ்வொரு குலத்திற்கும் ஒவ்வொரு மாதிரியான கருமங்கள் உள்ளன. அந்த கருமங்களை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்பதை வேத நூல்களும் அறநூல்களும் தெளிவாக நமக்கு கூறி இருக்கின்றன என்று கூறினார் திருமால். நாம் செய்து கொண்டிருக்கும் கருமங்களை நம்மை காப்பாற்றும் வல்லமை கொண்டதாகும். ஆகவே நாம் செய்யும் கருமங்கள் எந்த தன்மையில் இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்யும் உரிமையும் நம்மிடமே இருக்கின்றது என்றார் திருமால். எவன் ஒருவன் குல ஒழுக்கங்களை கடைபிடித்து அவனுக்கென்று இருக்கக்கூடிய கருமங்களை சரிவர செய்து வருகின்றானோ அவனே மனிதர்களில் மேம்பட்டவனாகவும் எல்லா இடங்களிலும் போற்றப்படக்கூடியவனாகவும் இருக்கின்றான். பிரம்மன் படைத்த இந்த உலகத்தில் மனிதர்கள் வெவ்வேறு குணம் கொண்டவர்களாக இருக்கின்றனர்.
அதாவது உயிரினங்களில் சாந்த குணம் உடையவர்களாகவும், ராட்சச அதாவது கோப குணம் உடையவர்களாகவும், தாமச அதாவது மந்த குணம் உடையவர்களாகவும், சிலரோ ராட்சச மற்றும் தாமச குணம் ஒரு சேர பெற்றவர்களாகவும் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு குணம் கொண்டவர்களுக்கு அவர்களுக்கேற்ற கடமைகள் பிரிக்கப்பட்டுள்ளன. சாந்த குணமுடையவர்கள் கற்றல், கற்பித்தல், வேள்விகள் செய்தல் மற்றும் செய்வித்தல் போன்ற தொழில்களை செய்கின்றனர். ராட்சச குணம் கொண்டவர்கள் கற்றல், விரும்புதல், விரும்பியவற்றை கொடுத்தல், இன்னல்களிலிருந்து உலக உயிர்களை காத்தல், மற்ற நாடுகளுடன் போர் புரிதல் மற்றும் போர் பயிற்சி செய்தல் போன்ற கடமைகளை செய்கின்றனர். தாமச குணம் கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தல், பொருள் தேடுதல், உழவு பணிகளை மேற்கொள்ளுதல், கால்நடைகளை பாதுகாத்தல் மற்றும் வேட்டையாடுதல் போன்ற கடமைகளையும் தாமச குணமும் ராட்சச குணமும் இணைந்திருக்கக்கூடியவர்கள் கற்றல், பொருளீட்டுதல், ஏர் உழுதல், வணிகம் மேற்கொள்ளுதல் போன்ற கடமைகளையும் செய்தல் வேண்டும். அவரவர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்டு இருக்கக்கூடிய கடமைகளை தவறாமல் செய்து வாழ்ந்து கொண்டு எவர் இருக்கின்றாரோ அவர்களே போகமும் உயர்வும் அடைவார்கள். இறைவன் படைத்த இந்த உலகத்தில் குணங்களின் அடிப்படையிலேயே ஒவ்வொருவரும் அடையாளம் காணப்பட்டனர். நாளடைவில் இந்த குணங்களின் அடிப்படையிலேயே மனித உயிரினங்களால் பிரிவுகள் உருவாக்கப்பட்டன. நாட்கள் செல்ல செல்ல அந்த பிரிவுகளுக்கு மனிதனால் பெயர்களும் வைக்கப்பட்டன. அந்த பெயர்களே நாளடைவில் ஜாதிகளாக வகுக்கப்பட்டுள்ளன. ஜாதிகள் என்பது இறைவன் படைத்த இந்த உலகத்தில் இல்லை. இறைவன் படைத்த உலகில் குணங்கள் மட்டுமே இருக்கின்றன. அவ்விதம் உருவாக்கப்பட்ட 4 பெரும் குணங்கள் பின்வருமாறு. அந்தணர்கள் சத்துவ குணம் அதாவது சாந்த குணம், சத்திரியர்கள் ராட்சச குணம் அதாவது கோபகுணம், சூத்திரர்கள் தாமச குணம் அதாவது மந்த குணம், வைசியர்கள் ராட்சச மற்றும் தாமச குணம். மனிதன் ஆசை, பேராசை இரண்டிலும் உண்மை எதுவென்று புரியாமலும் மாயையை கண்டு மகிழ்வது போல எதற்காக குணங்களின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டோம் என்பதை உணராமலும் அதை வைத்து மனித உயிர்களிடையே பிரிவினையையும் அதனால் ஒரு லாபமும் அடைந்து கொண்டே இருக்கின்றார்கள். திருமால் கருடனிடம் அவர்களின் குணங்களுக்கேற்ற பணிகள் சிறந்த முறையிலும் விளக்கப்பட்டவைகளிலிருந்து விலகி வாழ்வதிலும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் சிறப்படுகிறது. பொருட்களின் மீது நாம் வைக்கும் பற்றினால் நம்முடைய புண்ணிய தோற்றமும் ஆன்மாவின் தன்மையும் அழிய துவங்குகின்றது. பற்றற்று வாழ்வதே வாழ்க்கையின் மேன்மையாகும். ஆசையை துறந்து எவன் ஒருவன் வாழ துவங்குகின்றானோ அவனுக்கு இச்சைகளின் விளைவுகளால் உருவாக இருக்கக்கூடிய அஞ்ஞான எண்ணங்கள் யாவும் நீங்கி ஞானம் பெற்றவனாக மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் வாழத் தொடங்குவான். இவ்விதமாக இறைவன் படைத்த உலகில் மனிதன் எதன் அடிப்படையில் பிரிக்கப்பட்டு உள்ளான் என்பதையும் எடுத்துரைத்தார் நாராயணன். பின்பு கருடன் நாராயணனிடம் மனித வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலை பெற்று வாழ்வதற்கான உபாயங்களை எடுத்துரைக்குமாறு வேண்டினார். நாராயணன் கருடனின் வேண்டுதலை ஏற்று மனிதனின் வாழ்க்கையில் இன்பமும் மகிழ்ச்சியும் நிலை பெற்று இருக்க என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதனை எடுத்துரைக்க துவங்கினார். மேன்மை பொருந்திய பிறவி எது? கருடா, இந்த உலகத்தில் 84 லட்சம் வகையான உயிரினங்கள் காணப்படுகின்றன. அந்த உயிரினங்கள் யாவும் பிறப்பெடுக்கும் வழிமுறை என்பது 4 வகைகளாகும். அவைகள் அண்டஜம் அதாவது முட்டையிலிருந்து பிறப்பவை, பறவைகள், பாம்புகள், உடும்பு, ஆமை முதலியன முட்டையிலிருந்து பிறப்பெடுப்பவைகள் என மொத்தம் 21 லட்சம் வகையான உயிரினங்கள் உள்ளன. உத்பிஜம் அதாவது விதையிலிருந்து தோன்றுபவை, மரம், செடி, கொடி வகைகள் முதலியன விதையிலிருந்து பிறப்பெடுப்பவைகள் என மொத்தம் 21 லட்சம் வகையான உயிரினங்கள் உள்ளன. சராயிசம் கருப்பையிலிருந்து தோன்றுபவை, மனிதர்கள், விலங்குகளின் கருப்பையிலிருந்து பிறப்பெடுப்பவைகள் என மொத்தம் 21 லட்சம் வகையான உயிரினங்கள் உள்ளன. சுவேதஜம் வியர்வையிலிருந்து பிறப்பவை, பண்டு, கொசுக்கள் முதலியன வியர்வையிலிருந்து பிறப்பெடுப்பவைகள் என மொத்தம் 21 லட்சம் வகையான உயிரினங்கள் உள்ளன. ஆக மொத்தம் இந்த உலகத்தில் மொத்தம் 84 லட்ச பிறவி பேதங்கள் உருவாகி கொண்டே இருக்கின்றன. கருடா, மேற்கூறிய உயிரின பிறப்புகளில் மிகவும் அரிதான மற்றும் உயர்ந்த பிறப்பு என்பது மனித பிறவி மட்டுமே ஆகும். மற்ற 3 பிறவிகளில் உள்ள உயிரினங்கள் மனித பிறவியாக பிறப்பு எடுப்பது என்பது மிகவும் அரிதான ஒன்றாகும். உயிர்கள் செய்யும் நல்ல வினைகளின் அடிப்படையில் மட்டுமே அந்த உயிரினம் மனித பிறவியாக பிறப்பெடுக்கின்றது. மற்ற உயிரினங்களை காட்டிலும் மனித உயிரினம் மேம்பட்டு இருப்பதற்கான காரணங்கள் யாது என்று புரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஏனெனில் மற்ற உயிரினங்களை விட மனித உயிரினம் என்பது நிகழ்ந்து கொண்டு இருக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் கண்டு உணர்வதற்கு என்று கண்களும், மனதில் எழும் எண்ணங்கள் மற்றும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு என்று வாயையும், கேட்டு உணர்வதற்கு செவிகளையும், உண்கின்ற உணவில் இருக்கக்கூடிய சுவைகளை அறிந்து கொள்வதற்காக நாவையும், எங்கோ இருக்கக்கூடிய வாசனையை முகர்ந்து கொள்வதற்கு என்று நாசியையும், தீண்டி மற்றும் தழுவி உணர்வதற்கான சரீரத்தையும், நன்மை தீமை என வேறுபடுத்தி அறிந்து கொள்வதற்கு என்று பகுத்தறிவையும் மனிதன் பெற்றிருக்கின்றான்.
மனிதனிடம் இருக்கக்கூடிய இந்த பகுத்தறியும் தன்மையானது வேற எந்த உயிரினத்திற்கும் வழங்கப்படவில்லை. இதனாலேயே மனித பிறவி என்பது மிகவும் மேன்மையுடைய பிறவியாகும். கருடனே, மனித உயிரினங்களில் நான் முன்பே உரைத்திருந்த 4 குணங்களை தவிர்த்து இன்னும் பல குணங்களை கொண்ட மனித குலங்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய குணத்திற்கேற்ப அவர்களின் தொழில்களையும் கர்மாக்களையும் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். மனித இனத்தில் மாறுபட்ட குணங்களும் குலங்களும் இருந்து கொண்டே இருக்கின்றன. உலகில் தோன்றிய அனைத்து உயிரினங்களில் சில பண்புகள் மட்டும் எவ்விடத்திலும் மாறாமல் அனைத்து உயிர்களிலும் பொருந்துபவையாக அமைந்துள்ளன. அவை என்னவென்றால் உண்ணுதல், உறங்குதல், அச்சம் கொள்ளுதல், புணர்ச்சி கொள்ளுதல் என்பனவாகும். இந்த 4 வகையான பண்புகள் என்பது அனைத்து உயிரினங்களிலும் பொதுவானவையாக இருக்கக்கூடியவையாகும். ஆனால் இதிலிருந்து மேம்பட்டு இருக்க பகுத்தறிந்து உணரும் தன்மையும் ஞானம் அடையும் தன்மையும் மனித குலத்திற்கு மட்டுமே உடையதாகும். இதுவே மனித குலத்தின் சிறப்பியல்புகளாகும். ஒரு மனிதன் ஞானம் பெறுவது என்பது அவ்வளவு எளிதான ஒன்றல்ல. அது குலத்திற்கும் குணத்திற்கும் அப்பாற்பட்டவையாகும். இந்த பூமியில் இருக்கக்கூடிய மண்ணின் தன்மைக்கேற்ப மனிதனின் நிறமும் மாறுபடுகின்றது. கண்டங்களுக்கு ஏற்ப மனிதர்களும் மாறுபட்டு காணப்படுகின்றார்கள். உயிர்களின் உடல்களை பொறுத்தவரை ஒரு கால் உயிரினங்கள், 2 கால் கொண்ட உயிரினங்கள் முதலிய 10 வகையான உயிரினங்கள் காணப்படுகின்றன. இந்த மண்ணுலகில் ஒரு புண்ணிய தேசம் என்று ஒன்று உள்ளது. எங்கே கிருஷ்ணா சாரம் என புள்ளிமான்கள் வசிக்கின்றதோ அந்த நிலமே தர்ம தேசம் எனும் புண்ணிய பூமியாகும். தர்ம தேசம் என்னும் புண்ணிய பூமியில்தான் தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் முன்னோர்களும் நல்ல குணம் கொண்டவர்களும் வாழ்கின்றார்கள். அந்த பூமியிலேயே உண்மையும் கல்வியும் அறமும் நிலைத்திருக்கின்றது. அந்த பூமியானது என்றும் நிலைப்புத்தன்மை கொண்ட புண்ணிய பூமியாகும். இத்தனை உயிரினங்களோடு அடங்கி இருக்கக்கூடியது இந்த உலகமாகும். இதில் இந்த உயிரினங்கள் மட்டுமல்லாமல் பூத பிரேத பிசாசுகளும் உள்ளன. அவைகள் பேய் பிசாசுகளாக உள்ளன. அவைகளுக்கு ஸ்தூல உடல் என்பது இல்லாமல் ஆவி உருவம் மட்டுமே உள்ளதாகும். இஸ்தூல உடல் இல்லாத ஆவிகளுடன் ஒப்பிடும்பொழுது ஸ்தூல தேகம் பெற்ற உயிரினங்கள் சிறந்தவர்கள் ஆவார்கள். ஓரறிவு ஈரறிவு உயிரினங்களை காட்டிலும் 6 அறிவு உயிரினமாக இருக்கக்கூடிய மனித பிறவி என்பது மற்ற பிறவிகளை விட சிறந்ததாகும். எவர் ஒருவர் லௌகீக வாழ்க்கையில் ஈடுபடாமல் வேத உபநிடதங்களை கற்றுணர்ந்து வேதங்கள் கூறும் வழியில் வாழ்கிறாரோ அவரே சிறந்தவர்கள் ஆவார்கள். அவர்களை விட சிறந்தவர்கள் என்று இருக்கக்கூடியவர்கள் யார் என்று நாம் பார்த்தோமானால் பிரம்மஞானத்தை உணர்ந்து அதை மற்றவர்களுக்கு அறிவுறுத்துவதாக இருக்கக்கூடிய பிரம்மவாதிகள் தான் இந்த உலகத்தில் மிக சிறந்தவர்கள் ஆவார்கள். கருடனே, ஒரு உயிரினம் பிறந்த பொழுது அது செய்த நல்வினையின் பயனே அது அடுத்த பிறவியில் மனித பிறவி எடுப்பதாகும். மனித பிறவி என்பது சொர்க்க மோட்ச பதவிகளுக்காக தகுதி பெறக்கூடிய ஒரு கருவியாகும். உயிரினங்களில் பலவிதமான நற்செயல்களை புரிந்தமையால் நற்பிறப்பெடுத்த மானுட பிறவிகள் சொர்க்கலோகத்திற்கும் மோட்சத்திற்கும் தேவையான நற்செயல்களை செய்யாமல் தீய செயல்களை புரிந்தடைவதற்கு அரிதான பிறவியாக இருக்கக்கூடிய மானிட பிறப்பியை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். பிறவி எடுத்த அனைத்து மனித உயிரினங்களும் சொர்க்கலோகத்தை அடைவது இல்லை. அப்பிறவியில் செய்த தீய செயல்களின் காரணமாக கீழான உலகத்தை அடைந்து தனக்குத்தானே வஞ்சகம் புரிந்து கொண்டு ஏமாற்றிக் கொண்டே இருக்கின்றார்கள் என்று சொல்வது அன்றி வேறு என்ன சொல்வது? மனித பிறவியில் அருமையும் பெருமையும் மற்ற பிறவிகளை காட்டிலும் மேம்பட்டு இருக்கின்றோம் என்பதை பற்றி சிறிதும் புரிந்து கொள்ளாமல் தாங்கள் எடுத்த இந்த அற்புதமான மனித பிறவியை இழிவுபடுத்துவது மட்டுமல்லாமல் வீணெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வாழ்க்கையின் நோக்கங்களை புரிந்து கொள்ளாமல் செய்ய தகுதியில்லாத பல தவறுகளையும் பாவங்களையும் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். பல பிறவிகள் எடுத்திருந்தாலும் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு உதவியாக இருக்கக்கூடியது மனித பிறவி மட்டுமே. இந்த அற்புதமான மனித பிறவியை இழிவுபடுத்தும் நிலைக்கு அவர்களை கொண்டு செல்ல காரணம் அவர்கள் கொண்டுள்ள ஆசையே ஆகும். ஒவ்வொருவருக்கும் உருவாகும் ஆசையே அவர்கள் செய்யும் செயலிற்கும் துன்பத்திற்கும் முதல் காரணமாகும். மனிதன் கொண்டுள்ள ஆசைகள் 3 வகைகளாக உள்ளன. மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை. மேலே குறிப்பிட்ட இந்த 3 ஆசைகளில் எவன் ஒருவன் அதிகமாக ஆட்படுகின்றானோ அந்த ஆசையின் விளைவாகவே அவன் தன் தகுதியை இழக்க துவங்கப் போகிறான் என்பதை குறிப்பதாகும். ஏனெனில் ஆசை என்பது இச்சைக்காக எந்த செயலையும் செய்ய வைத்து அவர்களை குற்றம் செய்ய தூண்டக்கூடிய கருவியாகும். ஆசை என்பது மனிதனின் அழிவிற்கு வழிவகுக்கக்கூடியதாகும். அந்த ஆசையின் விளைவாகவே ஒருவன் தன் தகுதியிலிருந்து தாழ்த்தப்பட்ட, அதாவது மனசாட்சியின்றி செயல்படும் அளவிற்கான தீய செயல்களையும் செய்கின்றான். மனசாட்சியும் மனிதநேயமும் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தீய செயல்களை செய்வதையோ அல்லது மற்றவர்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய செயல்களை புறக்கணிப்பதையோ விரும்புவதில்லை. ஆனால் ஆசை என்ற மாயையில் வீழ்ந்தவர்கள் மதி இழந்து மிருகங்களை விட மிகவும் கொடுமையாக நடந்து கொள்கின்றார்கள். ஆசைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து செல்ல அவன் பேராசைக்கு உரியவனாக மாறுகின்றான். எவன் ஒருவனிடத்தில் ஆசையானது பேராசையாக மாற துவங்குகின்றதோ அவ்விடத்திலிருந்து அந்த மனிதன் தனது அறிவிலிருந்தும்
அன்புக்குரியவர்களிடமிருந்தும் அறநெறி தொடர்பான செயல்களிடமிருந்தும் மிகவும் அதிக தொலைவிற்கு தள்ளிக்கொண்டும் மனசாட்சி இல்லாமல் செயல்படவும் துவங்குகின்றான் என்பதை குறிப்பதாகும். பேராசையின் பிடியில் சிக்கிய மனிதன் எதிலும் போதும் என்று திருப்தி அடைவது இல்லை. அவனிடம் எவ்வளவு சொத்துக்கள் சுகங்கள் இருந்தாலும் அது எண்ணி மகிழ்ச்சி அடைவது அல்லது போதும் என்று நினைப்பது இல்லை. மாறாக இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இதைவிட அதிகம் வேண்டும் என்று அடைந்து கொண்டே இருப்பானே தவிர தனக்கு என்று கிடைத்துள்ளதை எண்ணி எல்லளவும் திருப்தி என்பது அவர்களிடம் இருக்காது. பேராசை கொண்ட ஒருவனுக்கு 100 செல்வங்கள் கிடைத்தாலும் அந்த 100 செல்வங்களையும் கொண்டு அவன் திருப்தி அடைய மாட்டான். 1000 செல்வங்கள் கிடைக்கவில்லையே என்று இச்சித்து அந்த 1000 செல்வங்களை அடைவதற்கான காரியங்களை மேற்கொள்ள துவங்குவான். நாம் செய்யும் செயல்கள் நன்மையா தீமையா என்பதை அவன் புரிந்து கொள்ள மாட்டான். அறநெறிகளை மீறி செயல்பட துவங்குவான். மனசாட்சியின்றி எந்தவிதமான செயல்களையும் செய்து தனக்கு வேண்டிய 1000 செல்வங்களை அடைந்ததும் அதிலும் அவன் திருப்தி அடைவதில்லை. 1000 செல்வங்கள் கிடைத்துவிட்டது, இன்னும் முயற்சித்தால் கோடி செல்வங்களை அடையலாமே என்று எண்ணுவான். கோடி செல்வங்களையும் அடைந்து முடிந்ததும் அவனது பேராசை என்பது முடியாமல் அந்த செல்வங்களை கொண்டு தேசத்தின் ஒரு பகுதியை தனதாக உருவாக்கி கொண்டு அதில் அதிகாரம் செலுத்த வேண்டும் என்று ஆசைப்படுவான். ஒரு சிறு பகுதியில் அதிகாரம் செலுத்திக் கொண்டிருப்பவன் நாடாளும் அதிகாரம் கிடைக்க வேண்டுமே என்று யோசிப்பான். நாடாளும் அதிகாரம் கிடைத்துவிட்டால் உலகாலும் அதிகாரம் வேண்டுமே என்று எண்ணுவான். அவன் எண்ணிய விதத்தில் ஆசைப்பட்ட அந்த ஆசையும் நிறைவேறி உலகத்தை ஆளும் மன்னனாக இருந்தாலும் அந்த நிலையிலும் அவனுடைய ஆசையானது நிற்பதில்லை. அவன் தேவனாக வேண்டும் என்று ஆசைப்படுவான். தேவன் ஆனவுடன் தேவலோகத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய தேவேந்திரனாக ஆக வேண்டும் என்றும் ஆசைப்படுவான். இவ்விதமாக ஆசையானது பெருகிக் கொண்டே போகும். ஒரு துளி ஆசையானது மிக பெரும் கடல் அளவிற்கு பேராசையாக உருவெடுக்கக்கூடியதாகும். அவன் கொண்ட ஆசை என்பது முதலில் பொருளாசையாக இருந்து பின்பு மண்ணாசையாக உருவெடுத்து பெண்ணாசையாக வளரும். மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை ஆகிய இம்மூன்றும் மனதில் பெருக பெருக அவன் அரிதிலும் கிடைத்த இந்த மானிட பிறவியில் மனித தன்மையையும் மனசாட்சியையும் இழக்க துவங்குகிறான். சொர்க்கத்தை அடையக்கூடியவர்கள் யார்? மனிதர்களாக பிறந்தவர்கள் தாங்கள் கொண்ட ஆசைகளின் மூலம் அவர்களின் அறிவு எதற்காக பிறந்தோம் என்பதை அறிந்து கொள்ளாமல் ஒருவிதமான குழப்பத்தில் அவர்களை உட்படுத்தி அவர்கள் கொண்ட ஆசைக்கான காரியங்களை செய்ய வைக்கின்றது. மண்ணின் மீதும் பொருட்களின் மீதும் பெண்ணின் மீதும் இச்சைகள் கொண்டவர்கள் இந்த இச்சைகளுக்காக எந்தவிதமான காரியங்களையும் செய்ய துணிக்கிறார்கள். மண்ணின் மீதும் பொருட்களின் மீதும் பெண்ணின் மீதும் இச்சைகள் கொண்டவர்கள் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் தன்னுடைய இச்சையை நிறைவேற்றிக் கொள்வதில் மட்டுமே ஈடுபாடு கொண்டு இருக்கின்றார்கள். அந்த ஈடுபாடு அவர்களுக்கு பலவிதமான பாதகங்களையும் உருவாக்க தயக்கம் கொள்வதில்லை. அந்த ஆசை அவர்களுக்கு பலவிதமான துரோகங்களை செய்ய தூண்டுகோலாக இருக்கின்றது. அவர்களுக்கு அந்த துரோகமும் இயல்பான ஒன்றாக மாறிவிடுகின்றது. அவர்களிடம் அதிகாரம் நிறைந்த போலியான பதவிகள் இருக்கின்ற மாதிரி இருப்பார்கள். இழிவான செயல்களை தைரியத்துடன் செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அவர்களின் வாழ்க்கையில் மதிப்புமிக்க எந்த ஒரு செயலும் இருக்காது. இவர்கள் யாவரும் மரணத்திற்கு பின்பு செல்லக்கூடிய இடம் என்பது சொர்க்கம் அல்லாத நரகமாகவே இருக்கும். ஆசையே அழிவிற்கு வழிவகுக்கும் என்னும் உண்மையை எவர் உலகத்திற்கு எடுத்துரைத்து வணங்கத்தக்கவர்களாக வாழ்கின்றார்களோ அவர்களே இறுதியில் சொர்க்கத்தையும் அடைகின்றார்கள். ஐம்புலன்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு மனம் போன போக்கில் வாழாமல் நன்மை மற்றும் தீமை எது என பகுத்தறிந்து வாழ்கின்றவர் எவரோ அவரே சகல சௌபாக்கியங்களையும் பெற்று தன்னுடைய பிறவி பலன்கள் முழுவதையும் அனுபவித்து முழுமை அடைந்து சொர்க்கத்தை அடைகின்றார். சுதந்திரம் இல்லாதவர்கள் யார்? கல்வியும் வித்தையும் கற்றவர்கள் மட்டுமே ஞானிகள் அல்ல. தனது பெற்றோர்களை இகழ்ந்து உரைத்து வாழ்க்கை துணைவரின் பேச்சுக்களை சிறமேற்கொண்டு நடந்து தனது கடமைகளை செவ்வனை செய்யாமல் சுயநலத்துடனும் வயோதிக பருவமுடைய பெற்றோர்களை கிழப்பினமே என வாய் திறந்து அதட்டியும் மிரட்டியும் ஏச்சு பேச்சுக்களை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் கற்று உணர்ந்தவர்களே அல்ல. அவர்கள் சுதந்திர உணர்வுகள் இல்லாதவர்களாகவே இருக்கக்கூடியவர்கள் ஆவர். கருட புராணம் என்பது எதற்காக? கருட புராணம் என்பது பகுத்தறிந்து உணரும் தன்மை கொண்ட மனிதர்களுடைய பிறப்பு, இறப்பு, தான, தர்மம், தவம், சடங்குகள், சொர்க்கம், நரகம் மற்றும் மறுபிறவி பற்றிய அனைத்து விவரங்களையும் அனைத்து மனிதர்களும் புரிந்து கொள்ளும் விதத்தில் எளிமையாக எடுத்துரைக்கப்பட்ட ஒரு புராணமாகும். மற்ற உயிரினங்களிலிருந்து மேம்பட்டு விளங்கும் மனித உயிர்களில் ஐம்பொறிகளின் அடக்கம் என்பது மிகவும் முக்கியமானதாகும். பொறிகளை அடக்க தவறினால் பிறப்பின் நோக்கை அவன் தவறவிடுகிறான் என்பதே அர்த்தமாகும். பொறிகளின் அடக்கமின்மையால் ஏற்படும் விளைவுகள் என்பது எண்ணிலடங்கா வண்ணமாக இருக்கக்கூடியதாகும். எரிந்து கொண்டிருக்கும் தீப ஒளியினை வெளிச்சம் என எண்ணி மீனவர்களின் வலையில் சிக்கும் மீன்கள் தனது பார்வையினால் அழிவை உருவாக்கி கொள்கின்றன.
இது பார்வையால் ஏற்படக்கூடிய விளைவிற்கு எடுத்துக்காட்டாகும். பலம் நிரம்பிய கானகத்தில் குழல் ஓசையில் மயங்கி நிற்கக்கூடிய மான் எளிதாக வேடனிடம் அகப்பட்டுக் கொள்கின்றது. இது கேட்கின்ற காதுகளின் மூலம் நேரிடக்கூடிய விளைவிற்கு எடுத்துக்காட்டு ஆகும். தேன் சுவையை விரும்பி தன் கூட்டிலேயே பல மரங்களிலிருந்து எடுத்து வந்து தேனை சேர்த்து வைத்து தங்கியிருக்கும் காலகட்டங்களில் தேனை சேகரிக்கும் வேடர்கள் தீயை கொளுத்தி தேனியை விரட்டி சாகடித்து தேனை சேகரித்து வைத்திருந்த தேனை கவர்ந்து செல்கின்றார்கள். இது தேனின் இனிப்பு சுவையால் ஏற்பட்ட விளைவாகும். பொறிகளில் வைக்கப்பட்டுள்ள உணவுப் பொருளை விரும்பி வரும் எலியானது பொறியில் சிக்கி அகப்பட்டு துடித்து மடிகின்றது. பொறியில் வைக்கப்பட்டுள்ள உணவின் நாட்டத்தினை விரும்பியதால் ஏற்பட்ட விளைவாகும். இது நாசியினால் ஏற்படும் விளைவிற்கு எடுத்துக்காட்டாகும். புணர்ச்சியை விரும்பிய ஆண் தவளையானது ஒலியை எழுப்பி பெண் தவளையை கவர நினைக்கும் பொழுது பாம்பின் வாயில் அகப்பட்டு மடிகின்றது. இது ஸ்பரிச இன்பம் வேண்டில் அழிவை தேடிக்கொள்ளக்கூடிய நிகழ்விற்கு எடுத்துக்காட்டாகும். கருடா ஐம்பொறிகளின் மூலம் ஒரு புதிய உயிரினத்திற்கு அழிவு உண்டாகும் என்கின்ற பொழுது தன்னுடைய ஐம்பொறிகளின் மூலம் மனிதன் அனுபவிக்கக்கூடிய கேடுகள் என்பது அளவற்றதாகும். கருட புராணம் என்பது வாழ்விற்கு அப்பால் ஜீவன் செல்லும் வழிவகைகளையும் விளக்கும் நூல். ஆகவே மனிதனாக பிறக்கின்ற ஒவ்வொருவரும் தன்னுடைய ஐம்பொறிகளையும் கட்டுப்படுத்தி வாழ வேண்டும் என்பது மிகவும் அவசியமாகும். அவ்விதம் கட்டுப்பாடு இல்லாமல் எவன் வாழ்கிறானோ அவன் தன்னுடைய கர்மாக்களை களைவதற்காக மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்து இந்த பூமியில் வாழ்ந்து மடிவான். ஐம்பொறிகளின் அடக்கம் என்பது மிகவும் அவசியமாகும். மகிழ்ச்சி எங்கு உள்ளது? மனிதன் எதற்காக பிறக்கின்றோம், பிறப்பின் நோக்கம் என்ன என்பதை பற்றி அவன் அறிந்திருப்பது இல்லை. அவன் தன்னுடைய ஒவ்வொரு வளர்ச்சி காலகட்டத்திலும் அந்த வளர்ச்சிக்கேற்ப வாழ்கின்றானே தவிர நமது வாழ்க்கையின் முடிவில் அல்லது எல்லையில் நமக்காக காலன் ஒருவன் காத்து கொண்டிருக்கின்றான் என்பதை எவரும் உணர்வதும் இல்லை. இல்லறத்தில் அகப்பட்ட ஒருவன் தனக்காகவும் தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கும் பொருட்களை தேடுகின்றான். உற்றார் உறவினர்களின் பிடியில் அகப்பட்டவன் பந்த பாசங்களுக்கும் உணர்ச்சிகளுக்கும் அடிமையாவது மட்டுமல்லாமல் அலைக்கழிக்கவும் படுகின்றான். அவன் மகிழ்ச்சி என்பது வசதிகளில் கிடைப்பதாக எண்ணுகின்றான். ஆனால் மகிழ்ச்சி என்பது பொருட்களில் அல்ல, நாம் செய்யும் அரசியல்களில் மட்டுமே நம்முடைய மனமகிழ்ச்சி என்பது முழுமையாக நிறைந்திருக்கக்கூடியதாகும். உலகில் மனிதன் தேடிய உறவுகள் பொருட்கள் என அனைத்தையும் விட்டுவிட்டு செல்லக்கூடிய நாள் என்பது ஒன்று இருக்கும். அன்றைய தினத்தில் நாம் வாழ்நாள் முழுவதும் சேகரித்த யாவற்றையும் இந்த பூமியில் விட்டுவிட்டுத்தான் செல்ல வேண்டும். அதுவே ஒவ்வொருவரும் மகிழ்வுடன் வாழ வேண்டும் என்று எண்ணுபவர்கள் வசதிகளில் அந்த மகிழ்ச்சியை தேடுவதை விட யாவருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாத அல்லது அழிக்க இயலாத காரியங்களை செய்யும் செயல்களில் மகிழ்ச்சியை தேடுவதும், தன்னலம் கருதாத சேவை பணிகளில் மனதினை ஈடுபடுத்துவது போன்ற செயல்பாடுகளின் மூலம் மகிழ்ச்சி அடைவது மட்டுமல்லாமல் மோட்சத்தையும் அடையலாம். வீடுகளில் கருட புராணம் வாசிக்கலாமா? வீடுகளில் கருட புராணம் வாசிக்கலாம். இதை வாசிப்பவர்கள் கேட்பவர்கள் என அனைவரும் சொர்க்கம் செல்வர் என்பது ஐதீகம். வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக படிக்க வேண்டிய புராணம் என்பது மட்டும் நிசர்சனமான உண்மையாகும். இந்த புராணத்தை படிப்பதால் இந்த பிரபஞ்சத்தில் ஏற்பட இருக்கக்கூடிய தவறுகள் மற்றும் குற்றங்கள் யாவும் குறைய இந்த கருட புராணம் வழிவகுக்கும். மனிதனாக பிறந்தவர்கள் எந்த காரியங்களில் ஆவல் கொள்ள வேண்டும், எதை விளக்க வேண்டும் என்பதை தெளிவாக எடுத்துரைக்கும் ஒரு அரிய நூல் கருட புராணம். பாவத்தில் பங்கு கொள்ளக்கூடியவர்கள் யார்? இந்த உலகில் மனிதன் யாரிடமும் கேட்காமலும் சொல்லாமலும் வந்து பிறக்கின்றான். எவ்விதத்தில் சொல்லாமல் பிறக்கின்றானோ அவ்விதத்தில் அனைவரிடமும் சொல்லாமல் இறக்கின்றான். அவன் வாழ்வு என்பது பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையில் மட்டுமே இருப்பதாகும். அந்த வாழ்க்கையில் அவன் தேடிய குழந்தைகள், உறவினர்கள், அவன் கொண்ட இச்சைகளின் மூலம் தேடிய பொருட்கள், மண்ணாசையின் விளைவாக தேடிய அழகிய மனைகள், மாளிகைகள் என அனைத்தையும் விட்டுவிட்டு நெருங்கிய உறவினர்கள் என எவரிடமும் சொல்லாமல் இறந்து விடுகின்றான். தன்னை ஈன்றவர்கள், தன்னிடமிருந்து உருவாகியவர்கள் என எவருடைய துணையும் இல்லாமல் எவ்விதத்தில் அவன் ஒருவனாக இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்தானோ அப்படியே அவன் இந்த பூமியில் தனியாகவே எவரிடமும் சொல்லாமல் மடிந்து போகிறான். தனியாக பிறந்தவன் தனியாகவே இறக்கின்றான். உடலில் இருந்து உயிரானது பிரிந்தவுடன் அந்த உடலை பூமியில் கிடத்தி உற்றார் உறவினர்கள் சூழ அழுது புலம்புவார்கள். ஆனால் இறந்து போனவர்களுக்காக அழுவதனால் இறந்து போனவருக்கு சிறிதேனும் பயன் உண்டா என்று பார்த்தோமானால் எவ்விதமான பயனும் ஏற்படுவதில்லை. ஒருவன் ஈட்டிய பொருட்களை அனுபவிப்பதில் அவனுடன் இருப்பவர்கள் பங்கு பெறுகின்றார்கள். ஆனால் அவன் செய்த பாவத்தில் யாவரும் பங்கு பெறுவதில்லை. எவன் ஒருவன் அரசியல்களை விடுத்து பாவ செயல்களை செய்கின்றானோ அந்த பாவ செயல்களே அவனுக்கு சுமையாக இருக்கும். கடைசி வரை நம்முடன் பயணம் செய்வது எது? பகுத்தறிந்து உணரும் தன்மை கொண்ட மனிதர்கள்
தங்கள் வாழ்நாளில் ஈட்டிய பொருட்கள் யாவும் உடலில் இருந்து உயிர் பிரிந்தது முதல் அவன் அனுபவித்த சுகங்கள் செல்வங்கள் யாவும் இந்த பூமிக்கே சொந்தமாகும். அவன் தேடிய செல்வங்கள் யாவும் வீட்டுடன் தங்கிவிடும். அவன் வாழ்நாளில் தேடிய உறவினர்கள் காடு வரை வருவார்கள். உயிர் பிரிந்த உடலுக்கு ஈம சடங்குகள் செய்து முடித்த பின்பு அவர்களும் அவ்விடத்தை விட்டு சென்று விடுவார்கள். பின்பு அந்த மனிதனின் ஆன்மாவோடு கடைசி வரை துணையாக நிற்பது அவன் வாழ்கின்ற வாழ்நாளில் செய்து வந்த பாவ புண்ணியங்கள் மட்டுமே. ஒருவர் தன்னுடைய வாழ்நாளில் முடிந்த அளவு பாவங்களை செய்யாமல் புண்ணியங்களை செய்தவராக இருப்பின் அவர் சொர்க்குலகத்தை அடையும் மார்க்கமும் அடுத்த பிறவிகளில் அவர் எடுக்கும் ஜென்மாக்களும் நன்மை அளிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் இடத்தில் அமையும். என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? அடுத்த பகுதியில் நாம தான தர்மங்கள் ஏன் செய்யணும், அது செய்யறதுனால என்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும், அதை செய்யாம விட்டா என்ன பலன்கள் கிடைக்கும், அதை பத்தி நாம பார்க்கலாம். இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.